ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் உங்களுடைய பஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணுறது எப்படி. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ அப்டேஷன் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு crstn.org அப்படின்ற அந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்டினுடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா மெனு பாரில் சர்டிஃபிகேட் டவுன்லோட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பர்த் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா RCH ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. உங்கள்கிட்ட அந்த ஐடி இருந்தால் டேரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல ஐடி கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஐடி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜெண்டர் கேட்குறாங்க. ஜெண்டரில் மேலாக ஃபீமேலாக டிரான்ஸ்ஜெண்டரானு கொடுத்துங்க. அடுத்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது சென்னையை தவிர்த்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மட்டும் நீங்கள் இந்த வெப்சைட்லேருந்து எடுத்துக்க முடியும். அதே வந்து சென்னை எடுக்கணும்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷனை போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கார்ப்பரேஷன் வெப்சைட்டுக்கு போய்டும். அங்கே போய்ட்டு தான் சென்னையில் பர்த்தாக வர பஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் அதில் சென்னை வெப்சைட்லேருந்து தான் எடுக்க முடியும். அதேமாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து ஹாஸ்பிட்டலாக ஹோமான்னு கேட்குறாங்க. அது என்னவோ நீங்கள் செலக்ட் பண்ணிங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துங்க. ஸோ முக்கியமான அப்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்லலாம் நீங்கள் இந்த இடத்துல மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கே வந்து சென்ட் ஆகும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து சென்ட் ஆகிறதில்லை, அங்கேவே அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணிடுறாங்க. ஸோ உடனே நீங்கள் அதை வந்து ஈஸியாக அங்கே கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எப்படி வந்து பஸ் சர்டிஃபிகேட் பிரிண்ட் அவுட் எடுக்குதுன்னு பார்ப்போம். ஸோ மேலாக ஃபீமேல் அப்படின்றத ஜெண்டர் வந்து ஃபீமேல் செலக்ட் பண்ணிங்க. டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்ன அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து ஹாஸ்பிட்டலாக ஹோம் அப்படின்னும் போது ஹாஸ்பிட்டல் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஹோம்னா ஹோம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க, உங்களுக்கு என்ன வருதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஹாஸ்பிட்டல் செலக்ட் பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் இங்கே கொடுத்துங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு கிளிக் அப்படின்ற பட்டன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளீஸ் என்டர் த நம்பர் டு ப்ராசஸ்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் வேலிட் ஃபார் த நெக்ஸ்ட் 5 minutes அப்படின்னு கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலுக்கு வந்து வெரிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ இங்கே பக்கத்துலேயே கொடுத்துட்றாங்க. அந்த நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் வெரிஃபிகேஷன் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வியூ அப்படின்னு இருக்கும், இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த தேதியில் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற ஹாஸ்பிட்டலில் எத்தனை குழந்தைங்க பிறந்தோ அத்தனை குழந்தைங்களுடைய சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த தேதியில் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தை தான் பிறந்திருக்கு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டேட்டா தான் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இங்கே போய்ட்டு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் இந்த மாதிரி உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.